பாராளும் பரமனான திருவிளையாடற் பெருமானின் பேரருளினாலே பாண்டிய மன்னன் மலையத்வஜன் புத்திரபாக்கியம் பெறும் பொருட்டு அஸ்வமேத யாகம் ஒன்றினை செய்தான். அஸ்வமேத யாகம் 100 செய்து முடித்துவிட்டால் இந்திர பதவி மலையத்வஜனையே அடையும் என்பதால் தேவேந்திரன் அதனை தடுத்து நிறுத்தியதுடன் புத்திர பாக்கியத்திற்காக புத்திர காமேஷ்டி யாகத்தினை செய்யும்படி அருளுரை வழங்கினார். பாண்டிய மன்னன் மலையத்வஜன் புத்திர காமேஷ்டி யாகத்தினை தொடங்கினான். அதே நேரத்தில் சிவபெருமானின் திருக்கைலாயத்தில் ஓர் இனிய சம்பவம் நிகழ்ந்தது. எம்பெருமானே, எனக்கு ஒரு சந்தேகம். பெண் தேகத்திற்கு சொந்தமானது சந்தேகம். சந்தோஷப்படாத பெண்கள் இருக்கலாம், சந்தேகப்படாத பெண்களே இருக்க முடியாது. சந்தேகம் என்பது பெண்கள் கொண்டு வந்த சீதனம். ஆக நானும் சீதனம் கொண்டு வந்துதான் தங்களை கைத்தலம் பற்றி இருக்கிறேன் அல்லவா? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எனும் 4 வகை சீதனங்களுடன் எமது நாயகியாக அமைந்திருப்பது உண்மையே. 4 வகைகள் நான் கொண்டு வந்ததற்கு பதிலாக தாங்கள் கொடுத்ததென்னவோ? யாம் கொடுத்தவை 3, அவையே குணங்கள் என்னும் 3. அந்த 3 குணங்களை 3 இழைகளாக்கி முறுக்கி மாங்கல்ய சூத்திரம் என்பதை மகிழ்வுடன் தந்திருக்கிறோம் யாம். இது புதிதென்பதில்லையே. உலக நடைமுறையே ஆனாலும் நாம் வேறு உலகம் வேறு அல்லவே. அதெப்படி சுவாமி இரண்டும் ஒன்றாகும்? உமையவளே, உலகில் உள்ள அனைத்து ஆண்களும் ஈஸ்வர சுரூபம், அனைத்து பெண்களும் ஈஸ்வரி சுரூபம். அதற்கு அத்தாட்சி அழகான உனது கழுத்தில் காணப்படும் 3 ரேகைகள், அதாவது 3 மடிப்புகள். அது அனைத்து பெண்களுக்கும் அமைந்துள்ளது. அதேபோல் எமது கழுத்தில் உள்ள கண்ட புடைப்பு, அது அனைத்து ஆண்களுக்கும் அமைந்துள்ளது. இப்போது புரிகிறதா உலகமும் நாமும் வேறில்லை என்பது? தங்கள் வாக்கே அருள்வாக்கல்லவா? ஆஹா ஆஹா, அற்புதமான காட்சி, அழகான காட்சி. காட்சி அழகாக அமைந்தால் அது கண்ணுக்கு விருந்து. ஆனால் கருத்துக்கு? அங்கே மலையத்வஜனும் காஞ்சனமாலையும் புத்திர காமேஷ்டி யாகத்தில், இங்கே மகேஸ்வரனும் மகேஸ்வரியும் சந்தோஷ சாகரத்தில். இப்படி இருந்தால் கதை எப்படி துவங்கும்? அம்மையின் அவதாரமும் ஐயனின் அருளாடலும் எப்படி தொடங்கும்? சரி, நடக்கும் உரையாடலில் நமக்கென்று ஒரு இடம் கிடைக்காமலா போய்விடும்? தேவி, ஏதோ சந்தேகம் என்று சொல்லிவிட்டு அதை கேட்கவே இல்லையே. வண்ணங்களில் வந்தது சந்தேகம். மனித குணத்தை மாற்றும் தன்மை நிறைந்தது நிறங்கள். குறிப்பாக 2 நிறங்களை பற்றி கேட்க விரும்புகிறேன். ஒன்று வெண்மை, மற்றொன்று செம்மை. இதில் வெண்மை என்பது ஆண், 2வதான செம்மை என்பது பெண். இந்த நிலை எதனால் ஏற்பட்டது சுவாமி? சிவம் என்பதே வெண்மை, சக்தி என்பதே செம்மை, சிவசக்தி என்பதே வெண்மையும் செம்மையும். உலக வாழ்வில் இந்த 2 நிறங்களும் ஒன்று சேர்ந்து இருப்பதற்கு பல உதாரணங்கள் உள்ளன. நெற்றியில் இடப்படும் நீர் வெண்மை, அதுவே சிவம். வட்டமாக வைக்கப்படும் குங்குமம் செம்மை, அதுவே சக்தி. அது மட்டுமா? வைணவ நாமத்தில் வெள்ளை பகுதி பெருமாள், ஸ்ரீசூர்ணம் எனப்படும் சிவப்பு கோலம் தாயார். இட்டுக்கொள்வதற்கே இப்படி என்றால் கட்டிக்கொள்வதற்கு எப்படி இருக்கும்? ஐயனுக்கு வெள்ளை வேட்டி, அம்பாளுக்கு அரக்கு சேலை. சரியான நேரத்தில் வந்து சாமர்த்தியமாய் பேசுகிறாய் நாரதா. எனது சாமர்த்தியமே இனிமேல் தான் தொடங்க போகிறது. தொடர்வது எது நாரதா? வெள்ளையும் சிவப்பும் தான் தாயே. வெள்ளை மாவில் கோலம் போட்டால் கூட அதை சுற்றிலும் செங்காவி, உள்ளேயும் செங்காவி. ஆலயத்தை பாருங்கள். அங்கே நாராயணர் நீலமேகமே ஆனாலும் நமச்சிவாய பெருமான் நீலகண்டரே ஆனாலும் வெள்ளையும் சிவப்பும் தான் சுவரின் வர்ணங்கள். அபிஷேகமா, பால், தேன், சுகந்த கந்தமா, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, அர்ச்சனையா, மல்லிகை, அரளி, நைவேத்தியமா, கற்கண்டு, திராட்சை, ஆரத்தியா, கற்பூரம் வெள்ளை, அதன் ஜோதி சிவப்பு. பட்டுக்குடையா, பெருமானுக்கு வெள்ளை, பெருமாட்டிக்கு சிவப்பு. சமாதானமா, வெள்ளை கொடி. சண்டையா, சிவப்பு கொடி. சாதுவா, வெள்ளை. உக்கிரமா, சிவப்பு. நாரதா, நீ சொல்வதை பார்த்தா இவர் சாது,
நான் உக்ரம் இல்லையா? அப்படித்தான் என்று எப்படி சொல்வது? அப்படியே சொன்னாலும் அதில் தவறொன்றும் இல்லையே. நாரதன் தான் மற்றவர்களுக்கு தாளம் போடுவது வாடிக்கை, நாரதனுக்கு தாங்கள் தாளம் போடுவது நல்ல வேடிக்கை. மாற்றான் முன்னிலையில் மணாளனை தரக்குறைவாக பேசுவது ஒரு நல்ல மனைவிக்கு அழகல்ல. மாற்றான் அல்ல நாரதன், மகனுக்கு சமமானவன். பெற்ற மக்களாக இருந்தாலும் பெற்றோர் பேசும்போது பார்த்துதான் பேச வேண்டும். சுற்றி வளைக்காதீர்கள், தொடங்கிய பிரச்சனைக்கு வாருங்கள். பிரச்சனை நீதான். எத்தனை யுகமாக இப்படி ஒரு எண்ணம் தங்கள் மனதில் நிலைத்திருக்கிறது? எப்போது நீ தட்சனின் மகளாகி தாட்சாயணியாக எமது கரம் பற்றினாயோ அப்போதே பிரச்சனைகள் பலவும் உன்னால் எம்மையும் சேர்ந்து பற்றிக் கொண்டு விட்டன. குறிப்புக்கு ஒன்றை மட்டும் சொன்னால் கூட போதும். மனதில் குறித்துக் கொண்டால் மற்றவர்களுக்கு பயன்படும். தட்சன் எம்மை நிந்தித்தவன், அவனது வாழ்க்கையில் அகந்தையை மட்டுமே சந்தித்தவன். ஏதோ ஒரு யாகம் செய்தான் தட்சன், அதற்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தாட்சாயணி. தடுத்தோம் யாம், விடுத்தோம் சொல்பல. பாசம் என்பது மாயை, சொந்த பந்தம் என்பது அதன் வேலை. அனைத்தும் தெரிந்து மறந்தாய், அன்பு கணவனின் கட்டளையை துறந்தாய், ஆளாய் பறந்தாய், அக்னியில் சூழ்ந்தாய். யாருக்காக யாகத்திற்கு சென்றேன்? தட்சன் தங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை தராதது ஏன் என்று தட்டி கேட்கத்தானே சென்றேன். எந்த காரணத்தை கொண்டும் கணவன் சொல்லை மனைவி மீறக்கூடாது. அப்படி மீறினால் என்ன நடக்கும் என்பதை விளக்கவே தட்ச யஜ்ஞம் என்று சிவபெருமான் நாடகம் ஆடினார். நாடகம் ஆடுபவருக்கு வாழ்க்கைப்பட்டால் நாமும் சேர்ந்து ஆட வேண்டியதுதானே? ஆடுவோர் ஆடினால்தான் அனைத்துமே ஆடும் தாயே. நாரதா, கூத்தன் யாம். சூலம் கத்தி பாசம் மின்ன ஞாலம் ஏழும் கதறவே. ஆலகால நீலகண்டன் ஆடும் ஆட்டத்தால் அகிலமே ஆடும் என்பதை சதியிடம் சொல். நாரதா, காளியாம். இமை திறந்தால் இடி இடிக்கும், இதழ் திறந்தால் மின்னல் அடிக்கும், மொழி பிறந்தால் மழை பொழியும். சக்தி இருந்தால்தான் எவருமே ஆடலாம் என்பதை பதியிடம் சொல். செம்மை என்று வெண்மை இல்லை. ஏன் இல்லை? ஒவ்வொருவர் உடலிலும் வெள்ளை உயிரணுக்கள் உள்ளனவாம். அவை நோய் கிருமிகளுடன் போரிடுகின்றனவாம். அப்படி போரிடும் வெள்ளை உயிரணுக்களுக்கு சாந்தமாக பிராணவாயுவை ஊட்டி வளர்க்கிறதாம் செம்மை. சொன்னவர் எவர்? தேவ மருத்துவர்களும் சூரிய புத்திரர்களுமான அஸ்வனி தேவர்கள். அது மானிடர்களின் உடற்கூறுகளை ஆராய்ந்து சொல்லப்பட்டது, அகிலாண்டேஸ்வரனுக்கு அல்ல. அகிலம் என்பதே தாங்கள் தானே ஈஸ்வரா? நாரதா, சரி, பழைய பாடத்திற்கே வருவோம். சக்தி இன்றி சிவம் இல்லை, சிவமின்றி சக்தி இல்லை. என் இணையின்றி எத்துணையும் இல்லை என்பதே உண்மை. யாமின்றி நீ இல்லை என்பதே உண்மையின் தன்மை. தொடக்கம் நான், இயக்கம் யாம், ஆக்கல் நான், அழித்தல் யாம், புனல் நான், கனல் நான், காளி, மாயா. அள்ளின அனல். அனல் பரவுகிறது. துணல் பாய்கிறது. அனல் புனலோடு கலந்து புனல் நீராவியாகிவிட்டது. நாராயண நாராயண.
அப்படியோ இப்படியோ எப்படியோ புனலை வென்றது அனல். புவனேஸ்வரா, புவனம் நலம் பெற வேண்டும் என்பதற்காக தடாதகை பிராட்டியாரின் திரு அவதார படலும் அரங்கேறிவிட்டது. सप्तते अग्ने समिधः सप्तजिह्वान् सप्तर्षयः सप्तधाम प्रियाणि सप्तहोत्रा सप्तधात्वा यजन्ति सप्तयोनिरावृणः स्वाघृतेन स्वाहा। பாண்டிய மன்னா, புத்திர காமேஷ்டி யாகத்தினால் தோற்றமான இப்பெண் மகளே இனி நினது வாரிசு. ஈசனாகிய எமக்கு நிகரானவள் இப்பெண் மகவு. எப்படி எமக்கு முக்கண் அமைந்திருக்கின்றதோ அப்படி இப்பெண்ணிற்கு அமைய பெற்றிருப்பது 3 ஸ்தனங்கள். இயற்கையிலேயே பெண்ணுறுத்திக்கு ஸ்தனங்கள் 2 ஆகும். இப்பெண்ணிற்கு வழங்கப்பட்டுள்ள ஸ்தனங்கள் 3 என்பது தெய்வ ரகசியம். எமது 3வது கண் கோபத்தின் சின்னம். இப்பெண்ணின் 3வது ஸ்தனம் ஆணவத்தின் அறிகுறி. இறையருளே, எம்பெருமானே, எவ்வளவோ யாகங்கள் செய்தோம் பிள்ளை வரம் வேண்டி. எல்லாவற்றிற்கும் பின்னர் இப்புத்திரகாமேஷ்டி யாகத்தில் ஈடுபட்டோம். எங்களுக்கு அருள்பாலித்ததோ பெண் மகம். அதிலும் ஸ்தனங்கள் 3உடன். பார்ப்பவர் சிரிப்பர், பகைவரோ ஏளனம் செய்வர். பரம்பொருளை, தாய் தந்தையர் செய்த பாவமே பிள்ளையாய் பிறந்தது என்பார்களே. என்ன பாவம் செய்து எதற்காக இந்த அருளாளர்? பாண்டிய மன்னா, நாமாக அருளியதல்ல இது, தாமாகவே வந்து அமைந்ததாகும். நினது இல்லத்தரசியான காஞ்சனமாலை முற்பிறவியில் வேண்டிய வரமாகும். பாண்டிய மன்னா, பாண்டிமாதேவியான காஞ்சனமாலை தனது முற்பிறவியில் காந்தர்வ குலத்தில் பிறந்தவள். விச்சுவாவதி என்ற பெயருடைய இவளது தந்தை விச்சுவாவசு. விச்சுவாவதிக்கு திருமணமாகி பலகாலம் குழந்தை பாக்கியம் இல்லாதிருந்தது. சந்திரமதி, சூடாமணி, என் மகள் விச்சுவாவதியை பார்த்தீர்களா? அதோ அங்கே அமர்ந்திருக்கிறாள். ஏன் இந்த இடத்திற்கு வந்தீர்கள்? திருமணமாகியும் குழந்தை இல்லை என்ற குறை தங்கள் மகள் விச்சுவாவதிக்கு. அதற்கு தீர்வு என்பது இதுவரை கிடைக்காத ஒன்று. அதனால் மண்ணுலகிற்கு வந்து சற்று நேரம் இருந்தாலாவது விச்சுவாவதியின் மனநிலை மாறாதா என்பதால் வந்தோம். விச்சுவாவதி தனிமையை விரும்பியதால் நாங்கள் புறப்பட்டோம்.
விச்சுவாவதி, விண்ணுலக கந்தர்வ மனையை விட்டு ஏனம்மா மண்ணுலகில் வந்து அமர்ந்திருக்கிறாய்? உற்ற மனம், பெற்ற தாய் தந்தை, கற்ற கணவன், ஒரு பெண்ணிற்கு இவைகளால் மட்டும் மகிழ்ச்சி ஏற்பட்டு விடுமா தந்தையே? விச்சுவாவதி, பெண்ணொருத்திக்கு பெருமை சேர்ப்பது அவளது வாரிசு, வம்சம். அந்த குறை உன்னை பலகாலமாக அலைக்கழித்திருக்கிறது. 1000 சுமைகளை சுமக்கவே பிறந்தவள் பெண். அந்த சுமைகளை எல்லாம் அவள் சுமந்து பெற்ற பிள்ளையே தீர்க்கிறான். உறவுகள் பல பெண் ஒருவளுக்கு. உற்ற தாய்க்கும் தந்தைக்கும் மகள், உடன் பிறப்புகளுக்கோ சகோதரி, மாங்கல்ய சூத்திரத்தினால் மனைவி, மாற்றருக்கோ மருமகள், மதனி, அத்தை, சிற்றன்னை என்ற சொந்தங்கள் பல இருப்பினும் தாய் என்ற பந்தமே தலையானது, நிலையானது. விச்சுவாவதி, தீர்ந்ததம்மா இன்றோடு அந்த குறை. தெய்வமே வந்து விச்சுவாவதியின் முன்னால் பிள்ளையாக தோன்ற போகிறேன் என்ற செய்தி ஏதாவது வந்ததா தந்தையே? தெய்வத்திற்கும் மேலாக போற்றப்படுபவர் ஒரு சிவனடியார். அவரிடம் உனது குறைகளை எடுத்துரைத்தேனம்மா. குறி சொன்னாரா? குறிப்பறிந்து சொல்வது குறி, அடியார் சொன்னதோ அருள்வாக்கம்மா. அதாவது உலகநாயகி உமாதேவியை குறித்து ஓராண்டு காலம் விரதமிருந்து தவமிருந்தால் உன் மகளுக்கு உமாதேவியின் தரிசனம் கிட்டும், குறை நீங்கும் என்பது அடியாரின் அருள்வாக்கம்மா. நிச்சயமாக என் குறைகள் நீங்கும் என்றால் வாழ்நாள் முழுவதும் தவம் இருக்கிறேன் தந்தையே. அப்பேற்பட்ட தவத்தினை புண்ணியம் பெற்ற புனித தலத்தில்தான் கடைபிடிக்க வேண்டும் என்றும் சொன்னார் சிவனடியார். அத்திருத்தலம் எது தந்தையே? துவாதசந்தம். பூலோக சிவலோகம் என்று போற்றப்படும் அப்பொன்னகரமானது தேவர்களால் பூஜித்த திருத்தலம். வினைப்பகையும் வேதனையும் தீர்க்க வைக்கும் அப்புனித திருத்தலத்தின் பெயர் மதுரை. அத்தலத்தின் இறைவன் சொக்கநாத பெருமாள், இறைவி அங்கையர்கண்ணி அம்மை. யாரம்மா நீ? பெண் குழந்தை. உன் பெயர் என்னம்மா? எந்த பெயரை சொல்வது? எந்த ஊர் என்பதையாவது சொல்ல முடியுமா? யாதும் ஊரே. இந்த இடத்திற்கு எப்படி வந்தாய்? எப்படி வந்தேனா? இப்படித்தான்.